ஒரு தாய் தன் மகன் சான்றோராக விளங்குவதற்கு தன்னையே தியாகம் செய்வாள் என்பதை உணர்த்துவது போல் நம் தமிழக வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி. கமலவதி என்பவள் கர்ப்பவதியாக இருந்தால் அவள் தனியன் எனும் ஜோதிடரின் கூற்றுப்படி குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை பிறந்தால் அது இப்புவை ஆளும் என்பதற்காக அக்குழந்தை பிறக்கும் தருவாயில் ஜோதிடர் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு இன்னும் ஒரு நாள் பாக்கி இருந்தது. உடனே கமலவதி தன்னை தலைகீழாக வைத்து கட்டுமாறு கூறினார். ஒரு நாளில் கழித்து ஜோதிடர் குறித்த நேரத்தில் குழந்தை பிறந்தது. வெகு நேரம் கருப்பை வாயிலேயே இருந்ததால் அக்குழந்தையின் கண்கள் சிவந்து காணப்பட்டது. தன் குழந்தையின் சிவந்த கண்களை கண்ட கமலவதி என் கண்ணை செங்கண்ணா என்று அன்போடு அழைத்தாள். அதிக நேரம் குழந்தையை சுமந்து தலைகீழாக இருந்ததால் சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த தாயின் உயிர் பிரிந்தது. அக்குழந்தைதான் பிற்காலத்தில் பல நாடுகளில் வென்று சோழ அரசர்கள் ஒருவராக திகழ்ந்த சோழ பேரரசர் கோச்செங்கண்ணன். இவ்வாறு தன் குழந்தையின் சிறந்த வாழ்க்கைக்காக தாயானவர் தன் உயிரையும் விட துணிவாள் என்பதற்கு நம் தமிழக வரலாற்று